இப்போ என்ன கேள்வி எழுந்திருக்குன்னா, பதவி ஏற்காத எம்எல்ஏக்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கு கொள்ள முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. டு புட் இட் இன் பெர்ஸ்பெக்டிவ், இந்த அவைக்கு சில முன்னுரிமைகள் இப்போ வந்திருக்கிறது. இயல்பான முன்னுரிமை அப்படின்னா, முதல்ல ஒரு புரோட்டம் ஸ்பீக்கர் பதவியேற்று அவர் நேற்றைய பதவியேற்றுட்டார். அவர் அவைக்கு வந்து எம்எல்ஏக்களுக்கு அவர் முன்னிலையில் சட்டப்பேரவை செயலாளர் அழைக்க எம்எல்ஏக்கள் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். இந்த படலம் முடிந்த பிறகு நம்பிக்கை வாக்கெடுப்பு. ஏனென்றால் ஆளுநர் கோரியிருக்கிறார் 13ஆம் தேதிக்கு அன்றோ 13ஆம் தேதிக்கு முன்னாடியோ எம்எல்ஏக்கள் பெரும்பான்மையை, அதாவது இந்த புதிய அரசுக்கு பெரும்பான்மை நிறுவப்பட வேண்டும் அவையில் அப்படின்னு கொடுத்திருக்கிறார். 13ஆம் தேதிக்கு உள்ள 13ஆம் தேதி அன்றோ 13ஆம் தேதிக்கு முன்னரோ அது நடக்கணும் அப்படின்னு இருக்கிறாரு. ஸோ அதனால் இந்த எம்எல்ஏக்களுடைய பதவியேற்பு நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. அடுத்த அலுவலாக புரோட்டம் ஸ்பீக்கரை தான் நம்முடைய புரிதல், மேபி சப்ஜெக்ட் டு கரெக்ஷன்ஸ், புரோட்டம் ஸ்பீக்கரை தான் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்துவார். இந்த அவைக்கு ஆளுநர் மாளிகையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரும்பான்மை அவையில் நிறுவப்பட வேண்டும். அதுக்கு பிறகு ஸ்பீக்கர் எலெக்ஷன் நடக்கும். முன்ன பின்ன இருக்கலாம், பட் இன் மை அண்டர்ஸ்டாண்டிங் முதல்ல நம்பிக்கை வாக்கெடுப்பு, அப்புறம் தான் ஸ்பீக்கர் எலெக்ஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். நிரந்தர சபாநாயகர், இந்த அவைக்கு 17வது சட்டமன்ற பேரவைக்கான நிரந்தர சபாநாயகருக்கான தேர்வு என்பது நடக்கும். பட் இயல்பாக இப்போது தியரட்டிக்கலாக எழக்கூடிய கேள்வி, ஒரு நபர் பதவி ஏற்கவில்லை என்றால், எம்எல்ஏவாக ஸ்வேரின் ஆகலைன்னா, இப்போ எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கிறாங்களே, இந்த உறுதிமொழி எடுக்கலை அப்படின்னா அவங்களால நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கு கொள்ள முடியுமா அப்படிங்கிற கேள்வி வருது. இந்த கேள்வியை ஏன் இந்த பிரேக்கிங் நியூஸ் டெம்ப்ளேட்டில் போட்டிருக்காங்க அப்படின்னா, இன்னும் செல்வி கீர்த்தனா அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கீர்த்தனா எம்எல்ஏவாக பொறுப்பேற்கவில்லை. பட் ஹேவிங் செட் தட், அவங்க வந்து இந்த ஆர்டர்லேயே தான் பொறுப்பேற்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம சேர்த்து பார்க்கணும். அவைத்தலைவர் முன்னிலையில், சட்டப்பேரவை அலுவலர்கள், செயலாளர்கள் முன்னிலையில் சபாநாயகருடைய தற்காலிக, இப்போ சபாநாயகர் வந்து தற்காலிக சபாநாயகர், அவருடைய அறையில் கூட அது நடக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அவங்க பேர் கூப்பிடும் போது மட்டும்தான், இப்போ உதாரணத்துக்கு ஒரு நிகழ்வில் ப்ரைஸ் கொடுக்குறாங்க, ஒருத்தருக்கு ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா மேடையில் அழைப்பாங்க. அப்போ சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது அந்த நம்பர் இல்லை அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கிடைக்கலன்னு பொருளாயிடாது. தனியாக கூட சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம், அந்த ஃபோட்டோ ஆப்பில் இல்லாமல் தனியாக சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம சேர்த்து பார்க்கணும். ஸோ எல்லா எம்எல்ஏக்களும் பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்ட பிறகு தான் இந்த அலுவல்கள் அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படிங்கிறத பார்க்கணும். இட் இஸ் த ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் த ஸ்பீக்கர். சிவி சண்முகத்துடைய பெயர் கூப்பிடும்போது அவர் வரலை அப்படிங்கிறதுனால அவர் எம்எல்ஏவாக பதவியேற்க முடியாதுன்னு பொருள் இல்லை. சபாநாயகர் முன்னிலையில் அவர் தனியாக இந்த நிகழ்வுகள்லாம் முடிந்த பிறகும் கூட பதவியேற்க வாய்ப்பு உண்டு. என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் 2016 திரு கலைஞர் கருணாநிதி அவர்களால் இந்த அவைக்குள்ளே வர முடியாத ஒரு சூழல் இருந்தது. அவர் தனியாகத்தான் திருவாரூர் எம்எல்ஏவாக பொறுப்பேற்றுக் கொண்ட நினைவு உண்டு. ஸோ அவருடைய பேர் வந்து முன்னாள் முதலமைச்சர் அப்படின்ற அந்த புரோட்டோகால் போது அழைக்கப்பட்ட போது அவர் இல்லை அப்படின்னா கூட அவர் தனியாக பதவியேற்றுக் கொண்டாருங்கிற நினைவு உண்டு. ஸோ இந்த கேள்வி தியரட்டிக்கல் அப்படின்னாலும் கூட இதுக்கான ஒரு பிராக்டிக்கல் சூழல் வராது அப்படிங்கிற இயல்பான சூழல் வந்துடலாம். இந்த 233 பேருக்கும் அவங்க கோஆர்டினேட் பண்ணுவாங்க. சிவி சண்முகம் இப்போ அவையில் இல்லாமல் இருக்கலாம், அவர் ஏதோ ஒரு நேரத்தில் அவைக்கு வந்துடுவார். ஆறு வரிசையில் எல்லாம் பதவியேற்றுக் கொண்ட அப்புறம் அவரை ஆமாம்ல சிவி சண்முகம் பதவியேற்கல அப்படின்னு அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சுடுவாங்க. செல்வி கீர்த்தனா அவர்கள் அமைச்சர் என்றாலும் கூட அந்த அமைச்சருடைய புரோட்டோகால் வரிசையில் அவங்க பதவியேற்கலனாலும் கூட அவங்க அந்த சான்றிதழை கொண்டு வரல. அதுதான் காரணம்னு பார்க்கப்படுகிறது. ஒரு எம்எல்ஏ அவருடைய சான்றிதழுக்கு பதிலாக இன்னொருத்தரோட சான்றிதழ் கொடுத்துருக்கிறாருன்னு பார்க்குறோம். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கலாம். பட் இதெல்லாம் சால்வ் ஆகப்பட்டுரும் அப்படிங்கிறது தான் நம்முடைய இயல்பான புரிதலாக இருக்கும். இதுக்கு ஒரு பெரிய சிக்கல் வந்துடாது, இது ஒரு பெரிய பிரச்சனை ஆகாது அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். மேபி எக்ஸ்பர்ட்ஸ் மே டிஃபர், அவங்களோட கருத்துக்களை கேட்போம். சபாநாயகர் அடுத்த அலுவலை தொடங்குறதுக்கு முன்னாடி இப்போது அவைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அலுவல் என்பது எம்எல்ஏக்களுடைய உறுதிமொழி ஏற்பு. அவங்களுடைய புரோட்டோகாலில் அகர வரிசையில் வந்துட்டு இருக்கிறாங்க. அகர வரிசையில் ஒருத்தருக்கு அவரோட பேரை அழைக்கிறாங்க, அவர் பாத்ரூம் போயிருக்கிறார் அப்படிங்கிறதுனால அவர் எம்எல்ஏவா பதவியெல்லாம் இழந்துட மாட்டார். ஸோ இந்த கேள்விக்கான நடைமுறை அவசியமோ இல்லை சிக்கலோ இருக்காதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். மேபி எக்ஸ்பர்ட்ஸ் மே டிஸ்அக்ரி அண்ட் கிளாரிஃபை அண்ட் த்ரோ லைட். ஸோ இந்த கேள்விக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்காதுங்கிறது தான் புரிதல். ஏன்னா அவங்களோட பிரதான பணிங்கிறது தேர்தலை பெரிய உழைப்பை செலுத்தி
இன்னைக்கு அவையில் வந்திருக்கிறாங்க. ஒரு வித்தியாசமான சூழலில் வந்திருக்கிறாங்க. ஸோ நாங்கள் அவங்க பதவியேற்புக்கு முன்னாடி எல்லோரும் அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்பாக அவங்க பதவியேற்று கொண்டு விடுவாங்கங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஸ்பீக்கருக்கு சில ப்ரொரகேட்டிவ் ரைட்ஸ் இருக்குது. பட் இது ஒரு டெக்னிக்கல் கொஸ்டின் ராஜா. இப்போ நம்ம எப்படி பார்க்குறோம், இப்போ ஒரு எம்எல்ஏ வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு முன்னாடி பதவியேற்கலைன்னா அவரால் வாக்களிக்க முடியுமா? நாளை நடைபெற இருக்கின்ற சட்டப்பேரவை தலைவர் தேர்தல் மற்றும் நாளையே இந்த ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கூடிய நம்பிக்கை கோரும் தீர்மானம் ஆகியவற்றில் எம்எல்ஏக்களாக இன்று இன்று பதவியேற்றுக் கொள்ளாதவர்கள் பங்கேற்க முடியாது. இதுதான் விதி. ஆனால் இன்றைய சட்டப்பேரவை தற்பொழுது அனைத்து எம்எல்ஏக்களும் தங்களுடைய சான்றிதழ்களை கொடுத்து பதவியேற்று வருகின்றனர். ஆனால் 7 எம்எல்ஏக்கள் இதுவரை பதவியேற்கவில்லை. அதில் 6 பேர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய எம்எல்ஏக்கள். ஒருவர் அதிமுக எம்எல்ஏ, ஏற்காடு எம்எல்ஏ உஷாராணி. அவர் இந்த 7 பேருமே சிவிஎஸ் பதவியேற்கல இல்லையா? சிவிஎஸ் இன்னும் பதவியேற்கல இல்லையா சண்முகம்? ஆமா. அவரையும் சேர்த்து 7 எம்எல்ஏக்கள் இதுவரை பதவியேற்கவில்லை. 2 பேர் அதிமுக, 5 பேர் தாவேகா இந்த எம்எல்ஏக்கள் சான்றிதழ் கொண்டு வராததால் அவர்கள் பதவியேற்கவில்லை. அதாவது வெற்றி பெற்றவுடன் 2 சான்றிதழ் கொடுப்பார். ஒன்று பச்சை நிறத்தில், ஒன்று அதில் அரசு முத்திரை பதித்து அதை சட்டப்பேரவை செயலாளரிடம் கொடுக்க வேண்டும். மற்றொரு சான்றிதழ் என்பது பிங்க் கலர், அதாவது ரோஸ் கலர் இருக்கு. அது இவங்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கானது. அவர்கள் இந்த 2 சான்றிதழில் நிறைய உறுப்பினர்கள் வெற்றி பெற்றவர்கள் அந்த பிங்க் கலர் உள்ள சான்றிதழ் கொண்டு கொடுத்தாங்க. அதையால் அதை சட்டப்பேரவை செயலாளர் ஏற்கவில்லை. வெற்றி பெற்றதற்கான அந்த பச்சை நிற சான்றிதழ், அரசு முத்திரையிட்ட அந்த பச்சை நிற சான்றிதழை கொண்டு வர வேண்டும் என்று அவர் சொல்லிவிட்டார். ஆகையால் இந்த சம்பந்தப்பட்ட எம்எல்ஏக்கள் அந்த சான்றிதழ். இப்போ நான் தியரிட்டிக்கலா கேட்கிறேன், இப்ப இந்த எம்எல்ஏக்கள் அவங்க வீட்டுல வைக்காம அவங்க ஊர்ல வச்சிருந்தாங்கன்னா நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கணும், இல்ல 13ஆம் தேதிக்குள்ள நடக்கணும். அந்த பச்சை கலரை கொடுத்த அப்புறம் தான் அவங்க எம்எல்ஏவா பதவி ஏற்க முடியும் இல்லையா? ஒருவேளை அவங்க ஊர்ல வச்சுட்டு வந்துருங்கன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த சான்றிதழ் ஒருவேளை ஊரில் இருந்தால் இன்று இரவுக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சிப்பார்கள். என்றால் இந்த சட்டப்பேரவை எம்எல்ஏக்களை பதவி ஏற்பது கன்னியாகுமரிக்காரங்க யாரா இருக்காங்களா, அவங்க ஊர்ல இருந்து கொண்டு வரணும்னா டைம் ஆகும். இல்ல, அவர்கள் கொண்டு வருவது என்பது அதாவது விமானம் வழியாக வேறு திருவனந்தபுரம் அதுபோல் சென்று எடுத்து வர வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவர்கள் எடுத்துட்டு வருவது வரை அவர்கள் எம்எல்ஏக்களாக பதவி ஏற்க முடியாது. ஒருவேளை இவர்கள் பதவியேற்பதில் இந்த எண்ணிக்கை குறைந்தால் நாளை நடக்கக்கூடிய சபாநாயகர் தேர்தலிலும் அவர்கள் வாக்களிக்க முடியாத ஒரு சூழல் தான் ஏற்பட்டுள்ளது. அதன் பிறகுதான் ஃப்ளோர் டெஸ்ட். ஆகையால் பட் சபாநாயகர் காத்திருப்பார்ல. இப்போ நம்ம டைம் இருக்குங்கிறத பாக்குறோம். இப்போ ஃப்ளோர் டெஸ்ட் 13ஆம் தேதி அன்றோ 13ஆம் தேதி முன்னாடியோ கொடுக்கலாம். இப்ப நாளைக்கு இப்ப இன்னைக்கு இந்த அலுவலர்களை ஒத்தி வச்சு நாளைக்கு காலையில அவங்க எம்எல்ஏக்களா பதவி ஏற்காத உறுப்பினர்களுக்கு பதவி ஏற்பு செஞ்சு வச்சுட்டு அவையிலையோ இல்ல சபாநாயகர் இருக்கையிலையோ, சபாநாயகர் இருக்கக்கூடிய இடம் தான் அவ. சோ அப்போ செஞ்சு வச்சுட்டு செய்யலாம் இல்லையா? அது ஒரு பெரிய சிக்கல்னு பார்க்க முடியுமா? கண்டிப்பாக இது அப்படியெல்லாம் ஒரு சிக்கல்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா திருப்பி இன்று இரவுக்குள் அவர்களுக்கு அந்த சான்றிதழ் கிடைக்கப்பட்டு விட்டால் சபாநாயகர் அறையிலேயே அவர்களை எப்படி சபாநாயகர் முழுவதுமாக அப்ரோச்சபிளா தான் இருப்பாரு. இன்னைக்கு அவங்க சபைக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இரவானா கூட, நள்ளிரவானா கூட சபாநாயகர் அவர் அறையில் இருந்து சம்பந்தப்பட்ட எம்எல்ஏக்களை வரவழைத்து எம்எல்ஏக்களை பதவியேற்றலாம். மற்றொன்று, காலையில் அனைத்து எம்எல்ஏக்களும் பதவியேற்ற பிறகுதான் சபாநாயகர் தேர்தல். ஆகையால் அவர்களுக்கு அந்த ராஜா எது முதல்ல வருது, ஃப்ளோர் டெஸ்டா சபாநாயகர் தேர்தலா? சபாநாயகர் தேர்தல் தான் முதலில் வருகிறது. பட் அந்த சபாநாயகர் இப்ப இந்த ஃப்ளோர் டெஸ்டுக்கான பிராக்டிக்கல் நெசசிட்டி என்னன்றது இல்ல. இப்ப சபாநாயகர் ஆளுங்கட்சியால முன்மொழியப்படுறவர் தான். சோ ட்ரெஷரி பெஞ்ச்ல இருந்தா முன்மொழிவு இருக்கும். எதிர்கட்சியில கேண்டிடேட் போடுறதுக்கான வாய்ப்பு குறைவு. சோ ஃப்ளோர் டெஸ்டுக்கு முன்னாடியே சபாநாயகர் தேர்தலையே நம்பர் நிறுவப்பட்டுரும் இல்லையா? கண்டிப்பா அந்த தேர்தலுக்கான நேரம் என்பது உள்ள காலையில 9:30 மணிக்கு தான் சபை தொடங்கும். ஆனால் தொடங்கியவுடன் இதை அலுவலாக சபாநாயகர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. மற்ற எம்எல்ஏக்கள் பதவி ஏற்றுக் கொள்ள காலதாமதமானால் இந்த சபாநாயகர் தேர்தல் என்பது தள்ளி போகும். சபாநாயகருக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டதால் ஃப்ளோர் டெஸ்ட் நடத்த இடைக்கால புரோட்டெம் ஸ்பீக்கர் அந்த ஃப்ளோர் டெஸ்ட் பண்ண மாட்டாரு. சபாநாயகர் தேர்தலை அவங்க அறிவிச்சிட்டாங்க. அதனால நாளைக்கு அவர்களோட கடைசி எம்எல்ஏ 234வது எம்எல்ஏ பதவி ஏற்கும் வரை இப்போ 233 ராஜா. ஏன்னா இப்போ மெம்பர்ஸ் 233 தான். ஆமா,
233வது எம்எல்ஏ பதவியேற்கும் வரை சபாநாயகர் வந்து காத்திருக்கலாம். அதற்கான கால நேரம் உள்ளது. ஏனென்றால் கடந்த முறையெல்லாம் 2 நாட்கள் நடைபெற்றது எம்எல்ஏக்கள் அந்த பதவியேற்பு என்பது. ஆகையால் வந்து அதற்கான அந்த இது வந்து ஒரு பெரிய சிக்கல் என்றுதான் சொல்ல முடியாது. ஆனால் தற்போதைய சூழலில் இவர்கள் எம்எல்ஏக்கள் ஆனால் மட்டும்தான் இந்த ஃப்ளோர் டெஸ்டிலோ சபாநாயகர் தேர்தலோ அதுதான் டெக்னிக்காலிட்டி நீங்க சொல்றது போல. சப்போஸ் நாளைக்கு அவங்க டாக்குமெண்ட்டை தொலைச்சிட்டாங்க அப்படின்னா டாக்குமெண்ட்டை கொண்டு வந்த அப்புறம் தான் அவங்க பங்கேற்க முடியும். கண்டிப்பாக அதான் எப்படியும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதுல வந்து நிறைய பேர் வந்து வராத ஒரு சூழல் இருந்தால் இன்று மாலைக்குள் வந்து எவ்வளவு பேருக்கு பதவியேற்க முடியுமோ அவ்வளவு பேர் பதவியேற்று விட்டு அதுக்கு சபாநாயகர் வந்து ஒத்தி வச்சு விடலாம். நாளை காலை 9:30 மணிக்கு சபை தொடங்கும் என்று சொல்லிவிட்டு என்னோட நினைவு போன அவையில எல்லாம் எம்எல்ஏக்கள் பதவியேற்பு நிகழ்வு அப்படிங்கிறது 2 நாட்கள் நடைபெற்றது. ஒரே நாள்ல இல்லாம செகண்ட் டேக்கு கண்டினியூ ஆனதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆமா அதான் ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன். ரெண்டு கடந்த முறை வந்து 2023 2 நாட்கள் நடைபெற்றது அந்த எம்எல்ஏக்கள் பதவியேற்று கொண்ட அந்த நிகழ்வு என்பது. ஆகையால் வந்து இன்னைக்கு நாளை காலையில இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 180 எம்எல்ஏக்கள் இன்று வந்து பதவியேற்றுக் கொண்டனர். மீதம் உள்ளவர்கள் பதவியேற்க வேண்டும். நாளை ஒரு பிரச்சனையும் இல்லை, சபாநாயகர் என்ற அவையை ஒத்திவைத்து விட்டு சென்று விடுவார். நாளை காலை திருப்பி 9:30 மணிக்கு வந்து சபாநாயகருக்கான அந்த எம்எல்ஏக்கள் பதவியேற்பதற்கான அந்த நிகழ்வு என்பது திருப்பி தொடங்கி எம்எல்ஏக்கள் நாளை உதாரணத்திற்கு நாளை மாலை வரை சென்றால் கூட பிரச்சனை கிடையாது. மாலைக்கு பிறகு சபாநாயகர் தேர்தல் நடத்தப்படும். சட்டப்பேரவைக்கான அந்த நேரம் என்பது சபாநாயகர் முடிவு செய்வதுதான். 10 to 6 அப்படிங்கிற மாதிரினா கிடையாது, 9 to 5னா கிடையாது. அவர் எப்ப நினைக்கிறாரோ அப்ப சபையை வந்து ஒத்தி வைக்கலாம், எப்ப நினைக்கிறாரோ அப்ப கூட்டலாம். இதான் சபாநாயகரான அதிகாரம். ஆகையால் இதில் ஒரு பெரிய சிக்கல் இருப்பதாக தெரியவில்லை. ஏனென்றால் எல்லாம் புதிய எம்எல்ஏக்கள் அவர்கள் வந்து உள்ளே தடுமாறு பார்க்க முடிகிறது. அந்த வாசகங்களை உச்சரிப்பதில் வந்து அவர்களுக்கு சிறு சிறு தடுமாற்றத்தை நாம் உள்ளே காண முடிகிறது. ஏனென்றால் அனைவருமே புதிய எம்எல்ஏக்கள் புதுமுறையாக சட்டப்பேரவை பார்க்கிறார்கள். இந்த சூழல் புதியது என்பதால் அந்த சின்ன சின்ன தடுமாற்றம் உள்ளது. அதே போல்தான் இந்த நடைமுறையிலும் சில சிக்கல் இருந்த அந்த நடைமுறையில் சரியாக அவர்களுக்கு புரியாததால் சான்றிதழை வந்து மாற்றி மாற்றி எடுத்து வந்து விடுகின்றனர். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.